சொல்கிறார். அவர் ஒரு செயலர். அவர் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையின் விரிவுரையாளராக இருக்கும்போது அப்போது இங்கு வந்திருக்கும் கலாநிதி சந்திரகுமார், முதல்ல விரிவுரையாளர் மோகனதாசன் போன்றவர்கள் மாணவர்களாக இருந்த காலம் அது ஒரு காலம். நாம் அனைவருக்கும் பேராசிரியர் மாணவர்கள் அவர்களுடைய நெறிப்படுத்தலில் ஆடி பாடி அரங்கை நிறைந்த காலங்கள் இன்னும் மனதில் பசுமையாக இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை அவர் ஒரு ஓயாத நதியாக தடுக்க முடியாத சூழ்நிலைகளால் புலம்பெயரமைப்பில் வந்தபோது வேர்களை எம்மண்ணில் புதைத்து கிளைகளை அங்கே நிறுத்தி அங்கே பரப்பிய மரமாய் அவரால் மண்ணை அவரது மூச்சால் அவரை இலக்கியங்களால் பிரிந்திருக்கவே முடியவில்லை. அதனையே இன்று வரை அவரது விடநாட்டியமாக இருந்தாலும் புகழும் பதிவுகளாக இருந்தாலும் அவர் வெளியிடுகின்ற நூல்களாக இருந்தாலும் அனைத்தும் அதனையே பிரதிபலிக்கும். ஆடல், பாடல், இலக்கியம், விமர்சனம் என அவருக்கு பல முகங்கள் உண்டு. அவர் ஒரு இழப்பினை இலக்கிய பணியாகவும் சமூக பணியாகவும் சமப்படுத்திய ஒரு அறிவாளர். அவரது ஊரில் ஒரு பெரும் நூலகத்தையும் கலையை உருவாக்கி இளம் சம்பத்தை அறிவுப்புலத்துள் கலைப்புலத்திலும் செலுத்தி அறிஞர்களையும் பேராளர்களையும் வரவழைத்து அவர்களுடன் அறிவையும் அனுபவங்களையும் பகிர்வு செய்து பெரும்படியாக இன்று அவரது மகரம் சூடிய மன்னன் ஒரு நாவலும் ஒரு சிறுகதை தொகுப்பும் ஒரு நூற்றாண்டு மலரும் கவிதை தொகுப்புகள் இரண்டும் கவிதை நூலும் கூத்தில் நிமிந்து எனும் அரங்கியல் நூலும் வெளிவர இருப்பது மகிழ்ச்சி. படைப்பு என்பது ஒரு படைப்பாளிக்கு ஒரு வரி, சுகுமார் ஒரு படைப்பு வரியன். படைப்புகளை நாம் காணலாம், படைப்பாளர்களுக்கு தோல் கொடுக்கும். நம்முடைய ஒரு நூல் என்பது உருவாக்கி வழிபட்டு வெளிவருவது என்பது ஒரு பிரசவ வேதனை. வெளிவந்த பின் அந்த மகிழ்ச்சியை அளவிடவே முடியாது. ஆனால் அந்த பிரசவம் பெருமுகத்தை நமது படைப்பாளிகள் பெற பின்னிக் கொள்வார். பொருளுடையவர்கள் அவ்வாறான படைப்புகளை இனங்கண்டு இந்த தமிழ் சங்கம் போன்ற சங்கங்கள் அதற்கான நீதிகளை நன்கொடைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிலாவோடு நின்று நதியாக இயங்கி இன்னும் பாலசுமார் அவர்கள் இலக்கியங்களை படைக்க வேண்டும் என வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். நன்றி.